ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது என்ன வீடியோனா, நம்ம ஊரில் நான் கூழ் ஊற்றின வீடியோ தான். இந்த ஊர் கடலூர் சைட்லலாம் கூழுன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் சைடு வந்து சாக்கோ ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் வீட்டு சைடு. எனக்கு இந்த ஊரில் திருவிழா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஊரில் இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுச்சுவேஷன் இருக்க முடியாமல் இருக்குது, அதனால் நம்ம கடலூர்லே இருக்கோம். நேட்டிவில் இப்போ இல்லை. நம்மளுக்கு வீடெல்லாம் இருக்குது. நான் சனிக்கிழமையே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு போய் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். அங்கே வீடெல்லாம் எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு அக்கா. ஆள் வச்சு வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சனிக்கிழமையிலேருந்து தொடங்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் சாப்பாடு செஞ்சு படைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சனிக்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல சூப்பராக எப்படி பார்த்தாலும் 15 நாள் திருவிழாவுக்கு மேலே இருந்துச்சு. நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு நானும் ஊருக்கும் வந்தாச்சு. இங்கே வந்து தான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான் இருக்கேன். மேக்ஸிமம் நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நான் கூழ் காசி எடுத்துகிட்டு வந்தேன். நானும் எங்கள் அக்கா பசங்க எல்லாம் நிற்கிறோம். இப்போ குரூப் சேரீ எடுத்துருந்தோம். அதில் வந்து வீடியோ எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. இன்னும் கரகமும் அக்னி சட்டியும் வரல, அப்போ தான் கூழ் ஊற்ற முடியும். அதனால் அதுங்காட்டியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம், ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நிற்க வச்சுட்டாங்க. இதில் முக்கால்வாசி பேர் வந்து எனக்கு அக்காவாக வேணும், எப்படின்னா நம்ம பங்காளி வீட்டு அக்காவாக வேணும், எங்கள் ஓரவத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இருக்காங்க பாருங்கள். கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு. உண்மையாலுமே நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. எப்படின்னா எங்கள் அக்கா பையன் இருக்கான், அவன் தான் முக்கால்வாசி வீடியோ எடுத்தான். ஏன்னா அகமித்ராவை வச்சுக்கிட்டு சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவள் என்னைக்கு போனனோ, நான் திருப்பி என்னைக்கு வீடு வரணும் அன்னையிலேருந்து கும்பலை கண்டாலே அழுவுறா. கோயில் பக்கம் போனாலே என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. நான் மேக்ஸிமம் கோயில் பக்கம் அதிகமாக போனேன், ஆனால் வீடியோலாம் நான் எதையுமே எடுக்கலை. இதெல்லாம் ஓரளவுக்கு பசங்க எடுத்த வீடியோ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன் செடல் வீடியோலாம், எங்கள் அக்காங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். அமுச்சு விட்றான்னு இருக்காங்க, நான் போடுறேன். இந்த ஊரில் மட்டும்தான் சாமி வந்தால் ஆடை விட்டு வாக்கு சொல்லி கேட்பாங்க. நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சில ஊரில் அது எல்லாமே உண்டு தான். இங்கே கடலூர் சைட்லலாம் சாமி வந்தாலே இன்னும் புதுசாக ஆடுது போகுது வருது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது அந்த ஊர், அம்மாவுடைய பிறந்த ஊரும் அதுன்றதுனால எனக்கு இங்கே சாமி வந்து நான் ஆடை பார்த்தலாம் எந்த கூச்சமும் படலை, எந்த அவமானம் எதையுமே படலை. ஆனால் இதே நான் கடலூரில் இருந்தால் சாமி வந்துச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்ற கஷ்டம் இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த ஊரில் கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க கொண்டு அங்கே சாமி ஆடுங்க, சின்ன பொண்ணுங்க கொண்டு சாமி ஆடுங்க. எல்லா வீடியோலையும் இந்த கூழ் ஊற்றுறப்ப சாமி ஆடுவாங்க, அதுக்கப்புறம் காத்திராய கழுவுமறை ஏறப்ப ஆடுவாங்க, அதுக்கப்புறம் தாலாட்டப்போ சாமி ஆடுவாங்க. இந்த மூணுக்கும் குழந்தைங்க கொண்டு எப்படின்னா ஒரு 11 வயசு 12 வயசு 10 வயசு பிள்ளைங்க கொண்டு சாமி ஆடுங்க. ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி. பாருங்கள் எத்தனை பேர் சாமி ஆடுறாங்க பாருங்கள். ஆனால் இதில் நான் இருக்க மாட்டேன், சாமி ஆட மாட்டேன். நான் கருவறை உள்ளே போயிட்டேன். நானும் எங்கள் அக்கா இன்னொரு அக்காவும் கருவறை உள்ளே தான் ஆடணும், வெளியே ஆடலை. நல்ல வேலை வெளியே ஆடனா கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பாங்க. நாங்கள் வெளியே ஆடலை, கருவறை உள்ளே தான் 2 பேரும் சாமி வந்து ஆடிட்டு இருந்தோம். இது அந்த மஞ்சள் கலர் சாரி எங்கள் அத்தைனா பங்காளி வீட்டு அத்தை தான். எங்கள் வீட்டுக்காருக்கு பெருமாவாக வேணும். அவங்க முக்கால்வாசி பேருக்கு சாமி ஆட விட்டு அவங்கள அழைச்சி, எப்படின்னா சாமி அழைப்பாங்க, அழைச்சி ஆட விட்டு தான் நிறைவு பண்ணுவாங்களே. அங்கே பொறுத்தளவுக்கு அப்படி தான். சாமி வரலைனாலும் எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு சாமியை வர வைக்கிறாங்க. லாஸ்ட்டு வரைக்குமே சாமி அழைச்சி அவங்க வாயில் அருள்வாக்கு வர்றதை கேட்டுட்டு தான் கூழுவே ஊற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே சாமி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் இப்போ இல்லை, அப்போதுலேருந்தே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே நல்லாவே சாமி ஆடுவாங்க. அதை யாருமே அசிங்கம்னு பார்க்கவே மாட்டாங்க. யாரும் வேணும்னே வந்து சாமி வந்து ஆடுற மாதிரி நடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தொப்புன்னு உழுவாங்க. எந்த இடத்துல துணி விளவுதுன்னு கூட தெரியாமல் சாமி ஆடுறது வந்து நடிப்பு கிடையாதுல்ல. அதை நம்ம ஒன்று நோட் பண்ணணும். அதே மாதிரி கீழே என்ன கிடக்குதுன்னே தெரியாமல் உழறதும் பெரிய விஷயம். நான்லாம் சாமி வந்து எதில் உழறனே தெரியாமல் உழுந்துருவேன். எனக்கு ஒரு ரீசெண்டாக இப்போன்னு சொல்ல முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து சாமி வரும். அந்தளவுக்கு ஏந்து நின்று ஆடுற அளவுக்கு சாமி வரல.
இப்போ தான் ஒரு ஒரு 6 மாதமாக தான் என்னான்னு தெரில, ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே நான் மேக்ஸிமம் கோயிலுக்கெலாம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. இப்போ இங்கேயே வந்து நான் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன். சாமி வரக்கூடாது, ரொம்ப இதாக இருக்குது, வேண்டாம் சொல்லிட்டு எவ்வளவோ எலுமிச்சப்பழம்லாம் கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவோ அடக்கினேன். ஆனால் கொஞ்சம் கூட அடக்க முடியல. ஏன்னா நம்ம வீட்டுக்காரு உடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு எவ்வளவோ அடக்கிட்டேன். வீடியோ எடுத்து இது வந்து வெளிநாட்டுக்கெலாம் போவோம். ஏன்னா எங்கள் ஊரில் மேக்ஸிமம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டுக்கு குரூப்லலாம் போடுவாங்களா, அதனால் நம்ம ஆடக்கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன். நிஜமானுமே அந்த கடவுளை சித்தமே சித்தம்தான். ஏன்னா அவங்க எந்த யார் ரூபத்தில் எப்படி வந்து அவங்களுக்கு அருள்வாக்கு வரும், எப்படி சாமி ஆடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம சத்திய வாக்குலாம் வாங்கிட்டா கண்டிப்பாக சாமி வராது. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்ப நேரமாக எங்கள் அத்தை ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒருத்தவங்க ரொம்ப நேரம் ஆடி அவங்க வாயில் அருள்வாக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அன்றைக்கி குரூப் சாரி எடுத்திருந்தோம். குரூப் சரியாக எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு எங்கள் ஊர் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஊர் நடுவில் குளம் இருக்கும். அந்த சாமி தான் இது. கோதண்ட குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்துக்கு பேர். இவங்க சடல் மாரியாத்தா. பாருங்கள், சின்ன பையன் எப்படி ஒடியாந்து ஆடுறான் பாருங்கள். அவனுக்கு தெரியுமா அவன் மேலே சாமி வருது? எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. எங்கேயோ விளையாடிட்டு இருந்த பிள்ளை குடு குடு குடுன்னு ஒடியாந்து இந்த அளவுக்கு சாமி ஆடுது பாருங்கள். இது நிறையா பேர் வந்து இந்த அளவுக்கு சின்ன பசங்களுக்கு சாமி வர்றதை பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து கூழ் ஊற்றுற அன்னைக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். காத்திரா கழுகுமரம் ஏறுற அன்னைக்கும் எடுத்திருக்கேன் வீடியோ. அதில் பாருங்கள். இதோட சின்ன சின்ன வயசு பொம்பளை பிள்ளைங்க ஆடுங்க. அதோட ஊஞ்சல் அன்னைக்கு தாலாட்டுன்னு சொல்லுவாங்க, சாமி தாலாட்ட பார்த்து. அப்போ இன்னும் பயங்கரமாக ஆடினாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் ஆடுறாங்க. எல்லாருமே அவங்கள ஆட விட்டு தான் பார்ப்பாங்களே. ஆட விட்டு மலை ஏற்றி அதுக்கப்புறம்தான். இதே எங்கள் கடலூரில் பாதிரிக்குப்பத்தில் யாருமே ஆட விட மாட்டாங்க. சாமி வருதுன்னா சீச்சி அடக்குன்னு ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதனால் இங்கே சாமி வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ வேண்டிப்பேன். ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாங்க, ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஏன்னா இந்த ஊரை சைடு பொறுத்தளவுக்கு அப்படி, கடலூர் இந்த மாதிரி சைடில், ஏன்னா சாமி ஆட தெரியாத ஊர் சைடெலாம் அப்படி தான். ஆனால் கிராமத்தில் அந்த ஒரு நக்கல் நையாண்டி எந்த பேச்சுமே இருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களாம் சாமி ஆடுறாங்கன்னா அது ஒரு அவங்க மேலே அந்த நேரத்தில் அந்த அருள் வர்றதுனால தான் அவங்க ஆடுறாங்க. ஆனால் இந்த சாமி ஆடி முடித்தோடனே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு உடம்பு வலி இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எந்த இடத்துல ஊந்திருக்கோம், எந்த இடத்துல நம்மளுக்கு காயமாயிருக்கு, எந்த இடத்துல ஊந்தி நம்ம இடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே. இத்தனை ஜென்ஸ் இருக்க பார்த்து நம்ம ஆடணும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. இந்த கடவுள் நம்ம மேலே இறங்குறாங்க அந்த நேரத்தில், அந்த ஒரு சத்த நேரத்தில் நம்ம இப்படி ஒரு அருள் வந்து ஆடுறோம். அவ்வளோதான் ஊந்துட்டாங்க பாருங்கள். எந்த இடத்துல விழுறோம், அந்த இடம் எதையுமே நம்மளுக்கு தெரியாது. செம விமர்சையாக நடக்கும். இன்றைக்கி கூழ் ஊற்றி முடித்தோடனே நாளைக்கு காலையில் நம்ம பூஜைனா சாமிக்கு திருக்கல்யாணம் நம்ம தான் பண்ணுவோம். நம்ம பங்காளி எல்லாம் சேர்ந்து தான் திருக்கல்யாணம் சாமிக்கு பண்ணுவோம். அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். நான் சாமிக்கு பட்டம் கட்டுவேன். சாமிக்கு காசுலாம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாமிக்கு பட்டம் கட்டுவேன். எங்கள் மாமியார் தான் கட்டுவாங்க. மாமியார்னால் எனக்கு ஆயா, அவங்க தான் கட்டுவாங்க. என்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆனிச்சோ அன்னையிலேருந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க அதை கட்ட சொல்லி. இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் சாமி வரும். அவங்கள்ட்ட அருள்வாக்கு கேட்ட பிறகு கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர் சைடில் முக்கால்வாசி வந்து சீர்கஞ்சி ஊற்றுவாங்க. எப்படின்னா அரிசியை காய வச்சு அரிசியை இடித்து வெல்லம் போட்டு கஞ்சி காசுவாங்க. அதை தான் வந்து சீர்கஞ்சி, தித்திப்பு கஞ்சி மாதிரி இருக்கும். அதை தான் ஊற்றுவாங்க இந்த ஊர் சைடில். மேக்ஸிமம் இந்த சைடில் அந்த மாதிரி கஞ்சி தான் ஊற்றுவாங்களே சாமிக்கு. நான் வந்து உள்ளேயே சாமி ஆடி முடித்தனால எனக்கு உள்ளேயே தண்ணி கொடுக்காம ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அழகாக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஏந்து பொறுமையாக வந்து என்னுடைய கூழ் குடத்து பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டேன். நான் இந்த அளவுக்குலாம் ரொம்ப நேரம்லாம் ஆடலை. செத்த நேரம் அந்த அக்னி சட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது 3வது ரவுண்டு வர பார்த்து நான் உள்ளே ஓடினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏந்து வந்தேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது ஒன்றும் பெருமையாக நான் சொல்லிக்கல. எனக்கு ஏதோ அந்த அம்மன்
ஏதோ அருள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுடைய அம்மா புத்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. இந்த சாமிக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கும் எங்கள் அம்மாவுடைய வீடு. அங்கே இப்போ யாரும் இல்லை, வெறும் மண் தான் கிடக்குது. அம்மா அந்த மாதிரி ஆயா வந்து புத்து வச்சு கும்பிட்ருக்காங்க. ஆயா வந்து நான் வயிற்றில் ஒரு 3 மாதம் இருக்க பார்த்து இன்னமும் ஆயா இறந்துட்டாங்க. அதனால் அதே ஊரில் எனக்கும் கல்யாணம் ஆச்சா என்னான்னு தெரில. எனக்கு அந்த ஊரில் கல்யாணம் பண்ணி அந்த ஊரில் எனக்கு சாமி வருது, எல்லாமே ஒரு மிராக்கிள் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் சாமி வரும், சித்திக்கும் சாமி வரும். எங்கள் வீட்டில் எங்கள் 2 அக்கா இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாமி வரல, எனக்கு மட்டும் வருது. ஏதோ அந்த கடவுள். இப்போ பூசாரி தாத்தாவுக்கு சாமி வந்துருச்சு பாருங்கள், பூசாரி தாத்தாவுக்கு சாமி வந்துருச்சு. அப்படியே எல்லாருக்குமே சாமி வரும். அதுதான் ஒரு ஆச்சரியமே. ஜென்ஸு கொண்டு ஆடுவாங்க சாமி வந்து. ஏன்னா காத்தராய கருகு மரம் ஏறுற நேரத்தில் அவங்க தான் ஏறுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சாமி வரும். பாவாடராயன் சாமி அழைப்பாங்க. அந்த மாதிரி சாமி பேரை, ஜென்ஸு சாமி பேரை சொல்ல பார்த்தலாம் இந்த மாதிரி ஜென்ஸும் சாமி வந்து ஆடுவாங்க. ரொம்ப பெரிய வீடியோ தான். ஏதோ இவ்வளோ நேரம் எங்கள் அக்கா பையன் எடுத்திருக்கான், அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் அவன் வந்து கிட்ட போய் எடுக்கலை. அவனும் சென்னையிலேருந்து வந்தவனா, அவனும் எட்ட இருந்தே தான் வீடியோ எடுத்திருக்கான். இதே அந்த ஊர் பசங்களாக இருந்தால் கொஞ்சம் பயம் இல்லாமல் போய் கிட்டே எடுக்குங்க. நல்லபடியாக கூழ் ஊற்றி முடிச்சுட்டு நான் வந்து கூழ் தான் ஊற்றினேன். நான் வந்து தித்திப்பு கஞ்சி செய்யலான்னாங்க, வேணாம் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது தான் அம்மனுக்கு ரொம்பவே விசேஷம்னு சொல்லிவிட்டு நான் கூழ் தான் ஊற்றினேன். கூழ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது எங்கள் ஆயா தான். அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் விளக்கு மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதை பாருங்கள், அவங்கள்ட்ட வாக்கு வாங்கி அருள் வாக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க 4 பக்கமும் எலுமிச்சை பழத்தை கையால் பிச்சு புழிஞ்சி 4 பக்கமும் தூக்கி போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், எல்லோரும் விளக்கு மாவுலாம் ஏற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க. நல்ல வேறு இந்த சமையலாம் வந்து அகமித்ரா தூங்கிடுச்சு. தூங்கினனால நான் வந்து என்ன பண்ணேன், எங்கள் ஆயாட்ட கொடுத்துட்டேன். இல்லைனா கண்டிப்பாக என்னை அந்த இடத்துல நிற்கவே விட்ருக்க மாட்டாவ. லாஸ்ட்டு இவங்க ஒரு ஆளுக்கு தான் சாமி வந்துச்சு. இவங்கள்ட்ட எப்பயுமே இவங்களுக்கு லாஸ்ட்டில் மட்டும்தான் சாமி வரும். இவங்களுக்கு வந்து அங்காளம்மா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எப்பயுமே இவங்களுக்கு லாஸ்ட்டில் சாமி வந்தோடனே இவங்கள்ட்ட அருள் வாக்கு கேட்டுட்டு கூழ ஊற்றிட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ ஜென்ஸு நிற்கிறாங்க. எல்லோரும் ஆட விட்டு அவங்க வாயில் என்ன வருதுன்னு வாக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் படைக்கையே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும்